ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன் ஆஃப் த அனிமி கேரக்டர் அப்படின்னா அது ககாஷி தான். அப்படிப்பட்ட ககாஷி சொன்ன சில வேர்ட்ஸ் அண்ட் கோட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஜிராயா இட்டாச்சி இவங்களோட வேர்ட்ஸும் வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தி காப்பி நிஞ்சா ககாஷி ஹட்டாகே, இவர் ஒன் ஆஃப் த லவ்டு கேரக்டர். இவரோட காமெண்ட், இவரோட சில்லிங்கை பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதனாலேயே பேட்டில் ஃபீல்டில் பார்க்க செம்மையாக இருக்கும். அண்ட் 6th ஹொகாகேவாவும் ஆகியிருப்பார். கொனஹால மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ககாஷி எப்படிப்பட்ட ஆளுன்னு. சேம் டைம் நிறைய பேருக்கு ஆள் எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட ககாஷி சென்சே சொன்ன வேர்ட்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சதை ஒரு லிஸ்ட்டாக எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் பிளேஸ் மேக் மீ திங்க் அபவுட் த மிஸ்டேக்ஸ் ஐ மேட் இன் த பாஸ்ட் அண்ட் ஐ மேட் எ லாட். இந்த இடம் என்னோட பாஸ்ட்டில் செஞ்ச மிஸ்டேக்கை யோசிக்க வைக்குது. அண்ட் நான் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தை ககாஷியோட ஃபெயிலியர் சைடு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அண்ட் இவரோட பாஸ்ட்டு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரியும் இருக்கும். அடிப்பட்டு கற்றுக்கிறது தானே வாழ்க்கை. ககாஷி ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினப்பார். இவருக்குள்ள நிறைய வழிகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து தப்பான பாதையில் போகாமல் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சரியான வழியில் போயிருப்பார். ஐ டோன்ட் கேர் இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், தி கிரேட் ஷினோபி ஆஃப் லெஜண்ட். ஐ ஸ்வர் டேக் ஒன் மோர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சாஸ்கே அண்ட் ஒன் ஆஃப் அஸ் வில் டை ஹியர். நீ லெஜெண்டரி சனின்ல ஒருத்தனாக இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அடி சாஸ்கே பக்கத்தில் நீ வந்தாலும் நம்மள ஒருத்தர் இங்கே செத்துருவோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வேர்ட்னா இதுதான். சாஸ்கே கொனஹால இருக்கும்போது ககாஷி அவனுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து பார்த்துப்பாரு. ஒரோச்சிமாரு சாஸ்கே மேலே கர்சடு சீல் வச்சிடுவான். தென் அவனை தேடி வருவான். அப்போ ககாஷியும் அங்கே இருப்பார். ஒரோச்சிமாரு பெரிய ஆளு தான், ஆனாலும் இந்த பக்கம் நிற்கிறது ககாஷி. ககாஷி ஆரம்ப கட்டத்தில் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் இழந்திருப்பார். ஸோ அதனாலேயே சாஸ்கேவை காப்பாற்ற ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார். இந்த சீன்லாம் லாஸ்ட்டாக யோசிக்கும் போது தான் சாஸ்கேக்கு இட்டாச்சி மட்டும் அண்ணன் இல்லை, ககாஷியும் அண்ணன் தான் அப்படின்னு தோணுச்சு. இன் சொசைட்டி தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் மெனி எபிலிட்டிஸ் டென் டு கம்ப்ளைண்ட் மோர். இந்த சமுதாயத்தில் யாருக்கு எதுவும் தெரியாதோ அவங்க தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம ககாஷி சென்சே கொஞ்சம் கோவமான டோனில் சொல்லியிருப்பாரு. யாரும் பிறக்கும் போதே சூப்பர் பவரோட பிறந்து ஷினோபி ஆகிறது இல்லை. அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு கோவமாக சொல்லியிருப்பாரு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ காட் லாஸ்ட் ஆன் தி ரோட் ஆஃப் லைஃப். இன்னொரு கூலான வேர்ட்ஸ் இது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வர்ற வழியில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஐ திங்க் இதுதான் ஆடியன்ஸை பார்த்து ஃபஸ்ட்டு பேசுகிற வேர்ட்ஸ்னு நினைக்கிறேன். இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படிப்பட்டவர்னு. சாஸ்கே, சாக்குரா, நருட்டோ இவங்க 3 பேர்கிட்டையும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குற சீன்லாம் செம்ம தக்காக இருக்கும். நருட்டோ, இட்ஸ் நைஸ் தட் யூ ரிமூவ் த பாய்சன் ஸோ ஸ்பிரிட்டட்லி, பட் யூ வில் ப்ளீட் டு டெத் இஃப் யூ லூஸ் எனி மோர் பிளட். சீரியஸ்லி நருட்டோ, உன்னோட உடம்புல இருந்து விஷத்தை எல்லாத்தையும் எடுத்தது நல்லது தான், ஆனால் இன்னும் ரத்தம் வந்திருந்தா செத்துருப்ப. சீரியஸா? ககாஷி சில சமயம் ஒரு மாதிரி காமெடியாகவும் பேசியிருப்பார். எங்கே எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கே எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் சீரியஸான கண்டிஷன்லேயும் சில நக்கலான பதிலெலாம் சொல்லியிருப்பார். இது எல்லாமே ககாஷிக்கு அத்துப்படி. இஃப் ஐ எம் ஸ்டில் ஸ்டேண்ட் பை த டைம் ஐ ஃபினிஷ் த ட்ரைனிங் இட் வில் பி எ மிராக்கிள். அவங்களுக்கு ட்ரைனிங் முடிக்கிறதுக்குள்ளே நான் இன்னும் புத்திசாலியாக இருந்தால் அதுவே ஒரு அதிசயம். நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா இவங்க 3 பேரும் செய்கிற கூத்தை பார்த்து இவர் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். நருட்டோ சாக்குராவை சைட் அடிக்க வந்திருப்பான், ஆர்வக்கோளராக இருப்பான். சாக்குரா சாஸ்கேவை சைட் அடிக்கவே வந்திருப்பான். சாஸ்கே அவன் அண்ணனை கொல்லணும்னு வந்திருப்பான். 3 பேரும் வேற வேற மாதிரி. இவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லித்தரது ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் சொன்ன வேர்ட் மாதிரி செஞ்சும் காட்டியிருப்பார். தே ஆர் நாட் லாங்கர் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் மை சோல்ஜர்ஸ் நவ். அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட் இல்லை, என்னோட சோல்ஜர்ஸ். இங்கே யாராச்சும் ஹை சோல்ஜர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இருக்கா சென்செட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது ககாஷி இப்படி சொல்லியிருப்பார். டீம் 7 ரொம்ப வருஷம் கழித்து அவர் தான் செலக்ட் பண்ணியிருப்பார். இருக்கா சென்சேவும் ககாஷி தான் லீடர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணான்னு சொல்லியிருப்பார். ககாஷி அவர் கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஹாஷாக தான் நடந்துப்பார். அப்படி நடந்துக்கிட்டாதான் அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்புவார். சாரி, ஐ எம் லேட் காய்ஸ், எ பிளாக் கேட் கிராஸ் மை பாத் ஸோ ஐ ஹேட் கோ டு லாங் வே. இதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. லேட்டாக வந்ததுக்கு டீம் கிட்ட சொல்ல ஏதாச்சும் காரணம் வேணும்ல, அதான் வர்ற வழியில் பூனை குறுக்கலாக வந்துருச்சு அப்படின்னு அடிச்சு விடுவார் நம்ம ஆள். ஹவு டு ஐ புட் திஸ்? மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் குரூப், யுவர் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ். தலைவன் எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். டீம் 7 கிட்ட தடவை பேசணும்.
அப்போ அந்த சுச்சுவேஷனில் வேற யாராக இருந்தாலும் நல்லதாக 4 வார்த்தை பேசுவாங்க. ஆனால் நம்மால் தான் அப்படி இல்லையே. இப்போ என்ன சொல்கிறது, அதுவும் இந்த குரூப்போட இம்ப்ரெஷனு. நீங்கள் எல்லாம் முட்டாள்கள். செம்ம தக்கு இந்த ஆள். சீரியஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரீவிசிட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் கண்ணில் மாட்டும். எவ்ரிடே ஐ ஈட், ஐ ஸ்லீப், ஐ ஒரிட் அபவுட் ஸ்டூபிட் திங்ஸ். மை ஜாப் இஸ் டு மேக் ஷுர் திஸ் கிட் ஹாவ் மெனி டேஸ் அஸ் தே கேன் வேர் தே கேன் பி இடியட்ஸ் லைக் திஸ். யோ, நக்கல் பிடிச்ச ஆளுன்னு அகே நிரூபிக்கிறல்ல. டெய்லியும் தூங்குறேன், எந்திரிக்கிறேன், திங்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறேன். இந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ நாள் முட்டாள்களாக இருக்காங்களோ அவ்வளோ நாள் என் வேலை. இதை ககாஷி ஹொகாகேவா இருக்கும்போது சொல்லியிருப்பாப்ல. நல்ல வேலை இது ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான் இவர். ககாஷி என்றைக்கும் மாறாமல் இருக்காருன்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த டைலாக்கை கேட்க நம்ம பாலியா டைலாக் மாதிரி இருக்கும். இருந்தாலும் கேளுங்களேன். I'm telling you this because you don't get it. You think you get it, which is not the same as actually getting it. Get it? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் சொன்னது உனக்கு எதுவும் புரியாது. அப்படி புரிஞ்சாலும் அது நான் சொன்னதாக இருக்காது. புரிஞ்சிச்சா? ஒரு டீச்சர் எப்படிலாம் நடந்துக்கக்கூடாதோ அப்படிலாம் ககாஷி டீம் 7 கிட்டே இருப்பார். இருந்தாலும் சேம் டைம் பாசமாகவும் இருந்திருப்பார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்தது யார் சொன்ன வேர்ட்ஸ் பற்றி போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாடா.